சரணம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சரி, இப்போ எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, இறைவனுடைய கருணையால் நம்முடைய திருப்பூர் ஆசிரமத்தில் இருக்கோம். சரி, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மனிதனுக்கு வந்து 3 விதமான பசிகள் இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா உடல் பசி, குடல் பசி, அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துலேயும் திருப்தியான பிறகு தான் நம்ம வந்து ஞான பசிக்கு போக முடியும். ஆக குருஜி மகாவிஷ்ணுடைய கருணையால் பல ஆண்டுகளாக இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வயிற்று பசியை நீக்கிறதுக்காக வள்ளலாருடைய அந்த பாணியை பின்பற்றி ஐயா பல ஆண்டு காலமாக இங்கே சிறப்பான பணியை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஆக இங்கே வந்திருக்கோம். சரி, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து அன்னதானத்துக்கு உள்ள வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்றிணைந்து குருஜியோட கரங்களை உயர்த்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா குருஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த நேரத்திலையும் இந்த அன்னதான பணி வந்து எந்த தடையும் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், எப்போதுமே வந்து குருஜியால் தான் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த காலகட்டத்தில் நம்மளாம் ஒன்றிணைந்து இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கொள்கின்றோம். நம்ம அந்த சமையல் அறையில் சாப்பாடெல்லாம் வந்து கொஞ்சம் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கா, அங்கேயும் நம்ம பார்ப்போம். ஓகே, நீங்க சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா ஏதோ சமைச்சோம் ஒரு அன்னதானம் கொடுத்தோம் அப்படின்னு இல்லை, எல்லாமே ரொம்ப உயர்தரமான பொருட்கள்ல தான் எல்லாமே செய்யறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அரிசிலாம் பாத்தீங்கன்னா பொன்னி அரிசி, அதே சமயத்துல எண்ணெய் எந்த எண்ணெய் பாய்க்கிறோம்னாக்கா மர செக்கு எண்ணெய் தான் பாய்க்கிறோம். ஸோ ஆக எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியா சமைச்சுதான் குருஜி என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம எது ரொம்ப சிறப்பா சாப்பிட்றோமோ அதே தான் மக்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சமையல் பாத்தீங்கன்னா அடுப்பை பாத்தீங்கன்னாக்கா விறகு அடுப்பு தான் வந்து இப்போ பயன்படுத்துகிறோம். ஆரம்பத்தில் காலத்தில் வந்து இந்த பாரம்பரியமாக எப்படி செஞ்சோமோ கேஸ் எல்லாம் இல்லாமல் விறகு அடுப்பை பாய்ச்சி பண்ணுறோம். ஒரு நாளைக்கு 300 to 350 பேருக்கு அன்னதானம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக உலகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய சப்போர்ட்னால தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய அனைவரைய பாதங்களில் தொட்டு வணங்குகின்றேன். குருவே சரணம். இந்த அன்னதான பணியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு மலேசியால இருந்து வந்திருக்கின்ற எங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறோம். நம்முடைய பரம்பரை யோகி, மலேசியா பரம்பரை யோகி ஜெகதீசன் ஆறுமுகமும் அவருக்கு இன்னைக்கு வந்து இந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஐயாவை நான் பல முறை பார்த்திருக்கேன். கடந்த பல வருடங்களாக ஐயா தான் சமைக்கிறாரு. ஐயா சமைச்சு எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் போய் கொடுக்குறாரு. ஆக இந்த மாதிரி பணிகள் நடக்கிறதுக்கு பின்னால ஒரு ஆள் மட்டும் இல்ல, இதை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி, கோடான கோடி நன்றிகள். காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் அப்படின்னும் போது சிலருக்கு வந்து பல கேள்விகள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஐயா தான் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் முதல்ல இருந்தாரு. இவரோட ஜீவசமாதி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரத்துல இருக்கு. காஞ்சிபுரத்துல தான் அவரோட ஜீவசமாதி இருக்கு. இப்ப நம்ம வந்து எல்லாருமே ஒரு பயன்படுத்தக்கூடிய போட்டோ பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜீவ சமாதி இது வந்து கைலாச கோணர்ல இருக்காரு. அப்ப இவங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் யாருடைய அவதாரம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவனிதனிலே பிறந்து மதலையனவே தமிழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞராய் அவனிதனிலே பிறந்து மதலையனவே தமிழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞராய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதின
மனுபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த